ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ எங்கள் ஈரோடு பிளம்பர் பேசுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் செட்டு வைக்க போகிறோம். இந்த வீடியோ காட்டுங்க. இந்த செட்டு வைக்க போகிறோம். இந்த செட்டுக்கு எப்படி வைக்கிறோம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த செட்டு வைக்கிறது புதுசு தான் முக்கியம். இல்லை அது 250 ரூபா வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு இடம் வச்சோம்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். மவுடி எடுத்திங்கன்னா மவுடி வந்து பிஞ்சிட்டு வந்துடும் அந்த புஷு. இதை வைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து செட்டை வந்து இந்த டைல்ஸ் மட்டும் அறுத்துடணும். சரிங்களா, ஆல்ரெடி நான் அறுத்துட்டேன். ஆல்ரெடி பைப்பு நான் ஒட்டாமல் வச்சுருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா நான் கழட்டி எடுத்துட்டேன் இந்த பைப்பை. சரிங்களா, இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பாத்ரூமு, அதனால் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் எப்படியும் ஒட்டி வைங்க. இதை சுற்றி நம்ம ஒயிட் ஷீட் வச்சு பேக் பண்ணிடுவோம், தண்ணி இது வரையும் இறங்காமல் இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் இதை நம்ம பிரித்து வச்சுட்டு செட்டை வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரே அம்சம் கீழே ஒயிட் ஷீட் வச்சுட்டு வச்சோம்னா செட்டை ஆறாமல் பிடிச்சிக்கும். செட் பண்ணிக்குவோம். இப்போ வைக்க போகிறோம். செட்டு வச்சு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சு பண்ணுவோம். நாங்கள் பைப் மாட்டத்தை கற்று காட்டுறோம். சைடில் ஒயிட் சிமெண்ட் வச்சு நாங்கள் இது பேக் பண்ணிட்டோம். ஒயிட் சிமெண்ட் இல்லை, பிளாக் சிமெண்ட் வச்சு பேக் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த செட்டோட அளவு எடுத்துக்கணும். நம்ம வந்து எப்படின்னா வைக்கிறதுக்கு முன்னாடி செட்டை வாங்கிட்டு சொல்லி இந்த பின்னாடி இருந்து இந்த பின்னாடி வர 4 இன்ச்சோட டையாக பார்த்தீங்கன்னா சென்டர் அளவு எடுத்து அதுக்கேற்ற மாதிரி பைப் வைக்கணும். நாங்கள் ஆல்ரெடி பைப் வச்சு ஒட்டி வச்சு டைல்ஸ் இப்போ நான் வச்சு மார்க் பண்ணுற பாருங்க. பார்த்தீங்கன்னா 4-5 பைப்புக்கு இந்த பீங்கம் சென்டர் அதுவும் சென்டரால உட்கார மாதிரி வைக்கணும். நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆள் வச்சு ஒரு ஆள் அடியில் உட்காந்து பாருங்க. எடுத்துருவோம். இப்போ வந்து செட்டை வைக்க வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுங்க. மார்க் பண்ணி வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த மார்க்கிங் வந்து ஒயிட் சிமெண்ட் வச்சுடுறோம். ஏன்னா ட்ரில்லிங் போட்டு அந்த இடத்துல மாட்ட முடியாது, கை உள்ளே போகாது. ரெண்டாவது வந்து சிமெண்ட் வச்சுன்னா செட்டை எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரே உடை செட்டு அழகாக உடையாமல் வந்துடும். அதுக்காக வைக்கிறேன். செட்டு ஆடாமல் ஒரு மட்டமாக போடும். அதுக்காக மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒயிட் சிமெண்ட் வைக்கிறேன். ஃபுல்லாக ஒயிட் சிமெண்ட் வச்சுட்டு நம்ம அந்த லப்பர் போட்டு ஓரியம் போட்டு வச்சு அமுக்குன்னா வந்து செட்டை உட்காந்து அப்புறம் நம்ம பெயிண்டிங் மட்டும் முடிஞ்சிடுங்க. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட்டில் தூக்கி வைக்க போகிறோம். கொஞ்சம் சவுண்டாக இருக்குங்க, பில்டிங்கில் ஒர்க் நடக்குது, அதனால் கரம்னா கேட்கும். அதனால் கோச்சிக்காதீங்க யாரும். பார்த்தீங்கன்னா இந்த ஓரிங்கை வந்து இதில் வைக்கணுங்க. தண்ணி பழத்து ஓரிங்க இதில் சென்டராக வச்சுருவோம். அவ்வளோதான், ஒரு அமுக்கு அமுக்கிட்ட பிடிச்சிக்கும். இப்போ செட்டை தூக்கி இதில் வைக்கணுங்க. இதில் பிடிச்சிக்குமா? அப்படி பிடிச்சிக்கும். அது என்சியில் தான், ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இதை வந்து இதில் தூக்கி வைக்கணுங்க. வச்சா முடிஞ்சுது. நடக்கிறது கொஞ்சம் லைட்டாக சென்டர் வருதா? இன்னும் கொஞ்சம் லைட்டாக இந்த பக்கம் பக்கத்தில் வரணும். ஊம் பக்கம் முன்னே உள்ள தள்ளிட்ட அப்படியே புரியல. ஓகேவா? அவையே சென்டராக உட்காந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து இது முன்னாடி சென்டர் அளவு எடுத்துக்கலாம். 6.25 இருக்குது. இங்கே 6.25 கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் இந்த கை எடுத்துக்கலாம். 6.25 அவ்வளோதான் முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் உட்காந்து செட்டனால கொஞ்சம் ஷேக் பண்ணிங்கன்னா நல்ல மாவு பிடிக்கும் சொல்லி வந்துடும். அவ்வளோதான் முடிஞ்சிது. நம்ம ஒயிட் தான் எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிமெண்ட் வச்சாச்சு, செட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம தண்ணி எது லீக் ஆகலாம்னு கூட செக் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒயிட் சிமெண்ட் கரைஞ்சிட்டு வெளியே வந்துச்சுன்னா தண்ணி லீக் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி வரலையா, அவ்வளோதான். லீக் ஒரு சொட்டு கூட வரலைங்க.